வணக்கம், குட் மார்னிங் நண்பர்களே. ஆக்சுவலி இங்கே நான் நைட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆர்டர் எதுவும் வரல. பக்கத்தில் ஒரு சிஎன்ஜி பங்க் இருக்குது, கேஸ் அடிக்கலன்னு தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா கதையே வேறு மாதிரி இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். எப்படி லைன் அங்கேருந்து வருதா 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 அவங்க பார்த்தீங்களா கேஸ் அடிக்கிறது லைனு எப்படியே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரம் கேஸ் அடிக்கிறதுக்கு. நம்மக்கிட்ட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 3-4 கிலோ கிட்ட இருக்கும். ஆக்சுவலி ஒரு 60 to 80 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கேஸ் அடிக்கிறத பற்றி யோசிப்போம், சரியா? அந்த வேளை நம்ம வேறு ஆர்டர்ஸ் ஓட்டும்போது நமக்கு அடுத்த பக்கத்தில் ஏதாவது பங்க் வந்துச்சு அப்படின்னா அங்கே கேஸ் அடிச்சுக்கலாம், சரிங்களா? நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 18ஆம் தேதி எவ்வளோக்கு ஓட்டியிருந்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து 3 ஆர்டர்ஸ் தான் அங்கே நம்ம ஓட்டியிருந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கற்பகம்லேருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஆர்டர் வந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 453 ரூபா வந்துச்சு. இன்னொரு ட்ரிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நம்ம சுந்தராபுரம்லேருந்து பீளமேடு வரைக்கும் ஒரு ட்ரிப்பு வந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி 3வது ட்ரிப் எங்கே அப்படின்னா நம்ம சரவணம்பட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, கணபதி, அங்கேருந்து நம்ம நரசிம்மநாயக்கம்பாளையமுக்கு வந்துச்சு. அதாவது ஒரு 513 ரூபா வந்துச்சு. 520 ரூபா அவங்க ஜிபே பண்ணாங்க. ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னா, ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து நம்ம 10 மணி நேரம் கிட்ட லாகின்ல இருந்திருக்கோம். கரெக்டாக 1465 ரூபா 78 பைசா வந்து நம்ம சம்பாதிச்சிருக்கோம், சரிங்களா? நம்ம பொள்ளாச்சியில் ஒரு மணிக்கு எடுத்தோம் வண்டியை, வீட்டில் ஒரு 11 மணிக்கு வண்டி எடுத்தோம். கரெக்டாக 12:30 மணிக்கு வந்து நம்ம பொள்ளாச்சியில் 1 hour வெயிட் பண்ணோம். அப்புறம் அங்கேருந்து நம்ம கிணத்துக்கடவு வந்து ஒரு 2 மணிலேருந்து ஒரு 3:45 வரைக்கும் வெயிட் பண்ணோம். அங்கேருந்து கிளம்பி நம்ம ஒத்தக்கால் மண்டபம் வந்தோம், ஓகேவா? கற்பகம் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடி வந்தோம். வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour ஆர்டர் வந்துருச்சு. ஸோ அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் நம்ம குறிச்சி சுந்தராபுரம், அங்கேருந்து நமக்கு பீளமேடு, அதாவது நம்ம காந்திமா நகர், அங்கே வந்து ஒரு ஆர்டர் ட்ராப் பண்ணோம். ட்ராப் பண்ணி முடிச்சதையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம விலாங்குறிச்சி ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல், டென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம நரசிம்மநாயக்கம்பாளையம் வந்திருக்கோம், ஓகேங்களா? ஸோ டோட்டலாக நேற்று எவ்வளோ 3 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு வந்து ட்ராப் எல்லாமே முடிச்சுட்டேன். ஹெவி ரெயின் நைட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் மெதுவாக தான் ஓட்டிட்டு வந்தேன். ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குழி மேடாக இருந்துச்சு. ஆக்சுவலி ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழி மேடாக இருந்துச்சு. ஃபுல்லாக மழை பெஞ்சுது. அதனால கஸ்டமருக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் நான் மெதுவாக தான் ட்ராவல் பண்ணேன், சரிங்களா? ஏன்னா ரோடு மோசமாக இருக்குது, தண்ணி தான் நிற்கிது, பட் ஆனால் அது குழியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கற்பகம் ஹாஸ்பிட்டல் டு GH, ஓகேவா? எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 453 ரூபா வந்துச்சுங்க, சரிங்களா? சுந்தராபுரம் டு காந்திமா நகர், ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 கிலோமீட்டர் வந்துச்சு. அரௌண்ட் ஒரு 500 வந்துச்சு, ஓகேங்களா? கடைசி 3rd ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து நமக்கு 4 மணிக்கு பிக்கப் பண்ணி 4:45 நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் வந்து செகண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5:10 பிக்கப் பண்ணி 6:20 6:25 நம்ம ட்ராப் பண்ணோம். கடைசி 3rd ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக 7:01 பிக்கப் பண்ணியிருக்கோம். ட்ராப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8:10 நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு லைக் நம்ம நரசிம்மநாயக்கம்பாளையம் அப்படிங்கிறது நம்ம ஜோனோட எண்டு, ஓகேங்களா? ஸோ கோயம்புத்தூர்லேருந்து நார்த் சைடு வந்து நம்ம எண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரீஜியன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எப்பவுமே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 20 வண்டி 30 வண்டி நிற்கும், ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இங்கே ஒரு பங்கும் கூட பக்கத்தில் இருக்குது. அங்கே சிஎன்ஜி அடிக்கிறதுக்கு எப்பவுமே 20 வண்டி 30 வண்டி கிட்ட நின்றுட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேக்ஸிமம் வண்டி நிறையா இருக்கும், ஆர்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால வண்டி ரொம்ப வெயிட்டிங் டைம் இருக்கும். ஸோ ஒரு 11:30 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன், ஆர்டர்ஸ் எதுவுமே வரல. ஸோ இதுக்கு மேலே நம்ம உள்ளே மூவ் பண்ணி போனோம் அப்படின்னாலும் ஆர்டர்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது, ஓகேவா? மினிமம் ஒரு 1 ஆர்டர் 2 ஆர்டர் 100 ரூபா 150 ரூபா, மேக்ஸிமம் ஒரு 200 ரூபா ஆர்டர் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் கிடைக்காது, வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். காலையில் ஒரு 4-5 மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஆர்டர்ஸ் வந்து ஒன்றா அசைன் ஆகிட்டே இருக்கும். பட் இங்கே வந்து வண்டி அதிகமாக இருக்கிறனால ரயில்வே ஸ்டேஷன் ஆர்டருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அசைன் ஆகலை. காலையில் டைம் வந்து பார்த்தா 7:30 ஆச்சு, நமக்கு இன்னுமே ஒரு ஆர்டர் கூட வரல. அண்ட் தென் இங்கே பக்கத்தில் பங்க் இருக்குது, கேஸ் பங்க் இருக்குது. ஸோ போய் கேஸ் அடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக்காக இருக்குது. பங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி நிறையா நிற்கிதுங்க கேஸ் அடிக்கிறதுக்கு. அதுவும் காலையில் 7:30 மணிக்கு, ஓகேவா? உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எப்படி லைன் அங்கேருந்து வருதா 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 அவங்க பார்த்தீங்களா கேஸ் லைனு எப்படியே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரம் கேஸ் அடிக்கிறதுக்கு. ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:30-8 மணிக்கிட்ட ஆக போகுது. பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குது, போயிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடலாம், ஓகே? வந்துட்டு ஆர்டர்ஸ் நம்ம வந்துச்சு அப்படின்னா பார்க்கலாம். இல்லைனா இங்கேருந்து ஒரு 5 or 6 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஜோனுக்குள்ளே மூவ் பண்ணோம் அப்படின்னா
அங்கே வந்து வண்டியை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரியா. ஸோ அங்கே நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம அசைன் ஆகும் சரிங்களா. பார்க்கலாங்க, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், மூவ் பண்ணிவிட்டு ஆர்டர்ஸ் வந்தது உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே. ஸோ இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ் வந்து ஆன்லைனில் தான் வச்சுருக்கோம், ஆர்டர்ஸ் இன்னும் எதுவுமே வரல. 0 rupees தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ ஆக்சுவலி நைட்டு தூங்கும்போது கூட நான் செட்டில் கனெக்ட் பண்ணி தான் தூங்கிட்டு இருந்தேன், சவுண்டு ஃபுல்லாக வச்சுட்டு தூங்கிக்குவேன். ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ தூக்கமாக இருந்தாலும் சவுண்டு ஃபுல்லாக வரும்போது நம்ம எந்திரிச்சிருவோம் ஓகேவா. ஸோ எந்திரிச்சு அதை அட்டன் பண்ணிக்கலாம், ஒரு 10 secondsக்குள்ளே எந்திரிச்சு அட்டன் பண்ணிட்டோம்னா ஆர்டர்ஸ் வந்து நமக்கு அசைன் ஆகிடும். இல்லைன்னா ஆர்டர்ஸ் வேறு இடத்துக்கு போயிடும். அப்படி நம்ம 3 ஆர்டர்ஸ் எடுக்காமல் விட்டுட்டோம், ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஓட்டுற வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 12 ஹவர்ஸ்க்கு வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. லைக் 12 ஹவர்ஸ்க்கு வந்து ஆர்டர்ஸ் எதுவுமே அசைன் ஆகாத மாதிரி ஆஃப்லைன்லேயே தான் இருக்கும், ஆன்லைனே பண்ண முடியாது ஓகேங்களா. போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மூஞ்சி கழுவிட்டு பல்லு விளக்கிட்டு வந்தாச்சு. ஸோ இனிய காலை வணக்கம் நண்பர்களே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே பங்கு தான், பட் ஆனால் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வண்டி கிட்ட தான் நிற்கிது. நம்ம ஒரு 1/2 hour பார்ப்போம், சப்போஸ் வண்டி குறைஞ்சது அப்படின்னா நம்ம அடிச்சிடலாம், அப்படி இல்லை ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா உள்ளே மூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ காலையில் எந்திரிச்சாலே மூஞ்சி கழுவிட்டு ஒரு பட்டையை போட்டால் தான் நமக்கு வைபாக இருக்கும், எப்படி வைபாக இருக்கும். நம்ம சிவாயா வாழ்க, நாதம் தாழ் வாழ்க, தென்னாடுடைய சிவனே போற்றி. ₹5 வேணும் டீ குடிக்கிறதுக்கு, சரக்கு வாசம் அப்படி வருது. காலையில் 7:30 மணிக்கு ஆரம்பிச்சாச்சு. ₹5 எல்லா வண்டியும் கேட்டு வர்றாரு, ஒரு வண்டியாக கேட்டு வர்றாரு. ஆக்சுவலி அங்கே 2 பேர் கொடுத்தாங்க அமௌண்ட்டு, நான் பார்த்தேன். அதுவும் அவ்வளோதான், 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் காசை வாங்குவார். ஒரு ₹100 கலெக்ஷன் ஆச்சா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேராக போயிட்டு சரக்கு அடிச்சுட்டு படுத்து தூங்கிடுவாங்க. என்ன வாழ்க்கைன்னே தெரிய மாட்டேதப்பா. தனியாக போட்டுட்டு குடிச்சிட்டு ரோட்டில் படுத்துட்டு உருண்டுட்டு. இந்த டாஸ்மார்க்கை ஃபுல்லாக இழுத்து மூடணும் தம்பி, கேட்டை மூடுறா, கேட்டை இழுத்து மூடுறா, அந்த மாதிரி கேட்டை இழுத்து சாத்திடணும். ஆனால் உள்ளே போதில் அடித்து உடச்சு விட்றணும், அப்போ தான் அடங்கு வாங்கி நம்ம ஆளுங்க. கள்ளக்குடிங்கப்பா, ஏன்ப்பா தண்ணியை குடிச்சு சாகுறீங்க. சரி நான் போயிட்டு சரி மைண்டை மாற்றி விட்டாப்புல. சரி ஓகே, நான் போயிட்டு தண்ணியை பிடிச்சிட்டு வரேன் ஓகேவா. 2 கேன் தண்ணி நைட்டு காலி ஆகி போச்சு. ஸோ போய் பேங்க்கில் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து வெயிட் பண்ணுவோம். லைக் வண்டி ஃப்ரீ ஆச்சு அப்படின்னா நம்ம டாப்போட் போய் அடிப்போம். ஒரு 5 வண்டி 4 வண்டி இருந்ததுன்னா லைனில் போட்டு அடிச்சிடலாம். இல்லை அப்படின்னா உள்ளே மூவ் பண்ணிட்டு ஆர்டரை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அடிச்சுக்கலாம். ஓகேங்க, டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:03 ஆச்சு. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 வண்டி கிட்ட லைனில் நின்றுட்டுருக்கு. எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, கேஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதனால் கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணிவிட்டு ஸோ ஆர்டர்ஸ் ஓட்டிட்டு மதிய டைம், அதாவது ஆர்டர் இல்லாத டைம் ஒரு 1 மணி 2 மணிக்கு ஆர்டர்ஸ் டல்லாக இருக்கும். ஸோ அந்த டைமில் ஆஃப்லைன் போட்டு கேஸ் அடிச்சுட்டு ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லாக ஓட்டலாம், ஒரு 12 மணி வரைக்கும் ஓட்டலாம் சரிங்களா. ஸோ அதனால் இப்போ நான் உள்ள ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ள மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிவிட்டு ஆர்டர் வந்ததையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா. நண்பர்களே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டர் விழுந்திருக்கு. கரெக்டாக ஒரு 8 மணிக்கு இங்கே வந்து நின்றுட்டு இருந்தோம். இப்போ 8:30 ஆச்சு, ஆர்டர் வந்துருச்சுங்க. ஆக்சுவலி எங்கன்னா ஒரு ரவுண்ட் ட்ரிப் தான் வந்திருக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹234 காட்டுது. 3 பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு ₹234 3 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ தொப்பம்பட்டி பஸ் ஸ்டாப் டு துடியலூர், அண்ட் தென் துடியலூர் டு தொப்பம்பட்டி. எங்கே போகிறாங்கன்னு தெரியல, ரவுண்ட் ட்ரிப், அதாவது வீட்டிலேருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் வீட்டுக்கே வர மாதிரி போட்டிருக்காங்க. ₹234 தான் காட்டுது. ஸோ 1 or 2 kilometers தான் போயிட்டு ரிட்டன் அங்கேருந்து ஒரு 1 or 2 kilometers வர மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் 8:30 ஆச்சு. ஸோ நான் ஆர்டர் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி என்னன்னு சொல்கிறேன் ஓகேவா. ட்ரிப்பை முடிச்சாச்சு. ஆக்சுவலி வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 kilometer பிக்கப்பு. ஸோ பிக்கப் நீங்கள் எவ்வளோ லைக் குறைஞ்ச டிஸ்டன்ஸில் வீட்டுக்கு போக முடியும் போய்க்கலாம். பிகாஸ் லைக் பிக்கப்புக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க பிக்கப் கிலோமீட்டர்ஸ்க்கு. ஸோ பிக்கப் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்களோ அதுக்கு தான் வந்து கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி வரும். சம்டைம்ஸ் 24 வரும், சம்டைம்ஸ் 27 வரும். லாங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா லைக் திருப்பூர், லைக் கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூராக இருக்கட்டும், ஈரோடாக இருக்கட்டும், இல்லை உடுமலை அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிலோமீட்டருக்கு ₹12 ₹13 கூட கொடுப்பாங்க. பிகாஸ் அங்கே போய்ட்டு ரிட்டன் நீங்கள் வர முடியாது. இப்போ இங்கேருந்து நீங்கள் உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூர்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிறீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்காது. அங்கேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதாவது கிலோமீட்டர் ₹12 போட்டு இங்கேருந்து உடுமலைப்பேட்டை போகிறது, உடுமலையிலேருந்து பொள்ளாச்சி வரை கிலோமீட்டர்ஸ் எவ்வளவோ அதுக்கு ₹12 13 போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பொள்ளாச்சி வந்து வெயிட் பண்ணாலும் ஒரு 4 hours கிட்ட வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதே நைட் டைம் ஒரு 9-10 மணிக்கு பொள்ளாச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர் கிடைக்காது, காலையில் 8 மணிக்கு தான் கிடைக்கும். ஸோ அதனால் இப்போ இந்த ஆர்டருக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா அரௌண்ட் ஒரு பிக்கப் லொக்கேஷன் வந்து 2 kilometer போயிருந்தோம், அது நம்ம கணக்கிலே வராது. ஸோ பிக்கப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4.5 kilometer ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிட்டன் வந்து அவங்க அப்பாவை கொண்டு வந்து வீட்டிலே விட்டுருக்கோம். அரௌண்ட் ஒரு 9-10 kilometer ஓட்டியிருக்கோம். ஸோ இப்போ கிலோமீட்டருக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹32 ₹30 கிட்ட வந்திருக்கு. ஸோ இப்போ சிஎன்ஜி ரேட் ஏறுறதுனால நமக்கு ₹1 ₹2 வந்து சம்டைம்ஸ் வந்து அதிகமாக வருது ஓகேங்களா லோக்கலில் ஓகேவா. லாங் எப்படி அப்படிங்கிறது இன்னுமே எனக்கு நான் கரெக்டாக ஒரு கணிப்பு தெரியல. லோக்கலில் வந்து ₹1 ₹2 ஏறி இருக்கு கண்டிப்பாக ஓகேவா. ₹27 ₹29 கிட்ட வருது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அப்படின்னா அரௌண்ட் 10 கிலோமீட்டர்ஸ் ஆர் 11 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கோம். அப் அண்ட் டவுன் எல்லாமே சேர்த்து ஒரு 12-13 கிலோமீட்டர் ஓட்டியிருப்போம். ஸோ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 323 ரூபா 70 பைசா நமக்கு வந்திருக்கு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலி இந்த ஆர்டர் முடிச்சதுமே நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஸோ அது கால் பண்ணி பேசிட்டு அந்த ஆர்டர் முடிச்சுட்டு நான் பேசுகிறேன். ஓகேங்களா? என்ன தெரியும் 323 ரூபா வந்திருக்கு. ஸோ கேஷ் ரிசீவ்டு கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பக்கத்துலேயே தான் இருக்குது. எங்கே பிக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அரௌண்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் பிக்கப் இருக்குது. ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சௌரிபாளையம், ஓகேங்களா, ராமநாதபுரம் ட்ராப் பண்ணணும். ஜெம் ஹாஸ்பிட்டல் அங்கே தான் ட்ராப் பண்ணணும். லாஸ்ட் ஆர்டரில் போய் பார்த்தா 323 ரூபா 70 பைசா நம்ம வாங்கியிருக்கோம். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னால் 11.29 கிலோமீட்டர். அது இல்லாமல் 2 கிலோமீட்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து 2.1 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். ஸோ 11, 12, 13 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கிலோமீட்டருக்கு எவ்வளோ அப்படிங்கிறது 323.70 டிவைடட் பை 13.5 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு வருதோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிலோமீட்டர்ஸ் கணக்கு. இந்த மாதிரி கரெக்டாக இப்போ நம்ம வந்த அமௌண்ட்டும் இப்போ நம்ம கடைசியாக பிக்கப் பண்ணி ஸ்கூலில் ட்ராப் பண்ணி ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு 28 ரூபா கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்ம முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம், 2.1 கிலோமீட்டர். ஸோ போட்டோம் அப்படின்னா கரெக்டாக 13.5 வந்துடும் வச்சுக்கோங்க. ஸோ கிலோமீட்டருக்கு 23 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி 24 ரூபா ஒரு கிலோமீட்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா?